2025ஆம் வருடம் குரு பெயர்ச்சி பலன்கள். ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? இது நாள் வரை ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் பயணம் பண்ணுறார். அப்போ இந்த வருடம் இவங்களுக்கு இந்த ரிஷபராசியில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே முன்னாடி இந்த ஜென்ம குருவால் கொஞ்சம் தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, வீடு பேரில் கடன், சரியா இஎம்ஐ சரியாக கட்ட முடியாது, இதெல்லாம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க. ஆனால் இந்த வருடம் நல்ல வருடம், சுபமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வருடம். உங்களுக்கு 70% 85% வரை கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். வீடு கட்டாதவங்க எல்லாருமே இந்த வருடம் கட்டிடுவாங்க. லோன் கிடைக்காதவங்க எல்லாத்துக்கும் லோன் கிடைக்கும். பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனெல்லாம் இந்த வருஷம் கட்டிடுங்க. அதே மாதிரி தங்க நகைகள் பேங்க்கில் இருக்கும், அந்த நகைகள் எல்லாமே இந்த வருஷம் திருப்பிடணும். இந்த மாதிரி பல நன்மைகள் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுது. ஆனால் உங்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஆனால் 10ஆம் இடத்துல இருந்த ராகு 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 11ஆம் இடம் மீனத்தில் வந்து உட்கார்றாரு. அப்போ உங்களுக்கு இதை விட நன்மை. இந்த சனி பகவானால, சனி பெயர்ச்சினால மிகப்பெரிய நன்மைகளை அடைய போறீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய தொடர்புகள் அதிகரிக்கும். எக்ஸ்போர்ட்டர் இருக்கிறவங்களுக்கு வணிகங்கள் எல்லாமே பெருகும். வெளிநாடு வர்த்தக தொழில் முதலீட்டாளர்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த பையர்ஸ் கிடைக்காம இருந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் பையர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. இந்த கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பையர்ஸ் ஆர்டர்ஸ் நிறையா கிடைக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு தான் இந்த வருடம் மிகப்பெரிய நன்மை. பெரிய பெரிய லாட் ஆர்டர்லாம் இருக்கிறவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில பேருக்கு ஒரு 20 கோடி ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தகம் கிடைக்க, அவங்களுக்கு தொழில் முதலீடு பண்ணி அந்த லாபம் கிடைக்க, அந்த ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வருடம் உண்டு. எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி கூலி வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளிங்க எல்லாத்துக்குமே சம்பளம் உயர்வு கிடைக்கும், டெபாசிட் கிடைக்கும், இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு வாங்காமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிடைக்காதவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு அந்த பிஎஃப் பணம் வரலை, கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த வருஷம் அந்த பணம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்சூரன்ஸ் திட்டத்தில் இருந்து நிறைய பேர் கட்ட முடியாமல் பாதியில் விட்டுருப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த பணத்தை இந்த வருஷம் வாங்குறவங்களுக்கும் திரும்ப கிடைக்கும். இந்த வருஷம் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மை. குழந்தை இல்லாதவங்க டெஸ்ட் டியூப் பேபி போகலாம், இவங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடையாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் திருமணம் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு நீங்கள் ஒரு தடவை திங்கட்கிழமை பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமானை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமானை ஒரு முறை உங்கள் நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். கரூர்லேருந்து பாலமுரளி, பிரசன்ன ஜோதிடர்.